கைய புடிச்சு அப்படியே முடிச்சு விடுமா. என்னடா ஊர் விட்டு ஊர் வந்து இவ்வளவு தடுப்பா பேசுற? ஏமா ஊரை விட்டு ஊரை வந்து ஆமா கை முடிப்பாராம். நம்மளையே கை முடிப்பாருனா அவளை சும்மா விடமா? அடி மீறி விலை கூட வந்த என்னடி சொல்ற அரக்க பெண்ணு? நீ மீறி மீறி அக்கிரம விலை வித்தினா உன்னை கைய பிடிச்சி தர 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 தரன்னு இது மொழி எங்க வாத ஆபீசர் கிட்ட விட்டுனா உன்னை என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவரு என்னடி பண்ணுவான்? வித்து பசி யார வந்த வம்புக்காரியே அடி வம்புக்காரியே. வித்து பசி யார வந்த வம்புக்காரியே அடி வம்புக்காரியே. மெத்த மெத்த பேச வந்தாய் அத்து மீறியே அடி அத்து மீறியே. ஏண்டி அரக்கு பெண்ணு? நாம நம்ம நம்ம எப்பேற்பட்டாருமா? நம்ம எப்பேற்பட்டாரு? நம்ம எப்பேற்பட்ட ஆளு? நம்ம ஓத்து நோவுக்கு நமக்கு வித்துன்னு வரோம். அடே அது வவுத்து நோவு. அதாம்மா நம்ம ஓத்து நோவு வித்துன்னு வரோம். தப்பா பேசக்கூடாது. வாங்கணும் இல்லைன்னா போயினா இருக்கணும். வந்து வை பார்த்து சொல்ல அவங்க கிட்ட தண்ணி ஊற்றி போடுவோம். கத்தாது இரு. அம்மா எங்க வயிற்று வலிக்காக நாங்க வித்துன்னு வரோம். நீங்க எல்லாம் வயிற்று வலிக்கு வித்தா தான் பைப்பு. எங்க அரண்மனையில ஏதோ எங்க நாடு ரொம்ப பணக்கார நாடு. ஆமாண்டா எங்க நாட்டினுடைய பெயரே ரத்தினாபுரிடா. தண்ணி ஊத்து தலைமையில கட்டி தொங்குதாப்பா. அதனால அடியே இடைச்சி அடி ரத்தின மாதற்கு வைக்க கெட்டிக்காரிய அடி கெட்டிக்காரிய. ஊர்ல உன்ன மாதிரி ஒரே ஆளு கூட இவ்வளவு விலை வித்தது கிடையாது. ஏண்டா அந்த மூளை வீட்டுல ஒரு வீட்டு விக்கிறாங்க. யாரு? ஒரு படிச்சவங்க நிறைய கொடுக்குறாங்க. 10 ரூபாய் கொடுத்தா மோர். யாங்க மோர்டா அந்த கூரை வீட்டுல? ஆமா படிச்சோம்பு அந்த கடைசி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல கொடுக்குறாங்கடா. அது சும்மா 30 வருஷத்துக்கு மோரா இருக்கும். அது எப்படிடா 30 வருஷம் பொருள் கூட இருக்குமா? எப்படி தெரியுமா? என்னடா அது மகிமை? ஃப்ரெஷ்ஷா வரும் அப்படியே. என்னடா மகிமை? நம்ம மோர் மகிமை சொல்லுமா? அந்த மோர் சாப்பிட்டா என்ன உடம்பு கூலிங் ஆகும், வயிற்று புண்ணாக்கும், நோய் நொடி இல்ல, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஆமா குட்டமூச்சி போயிருந்தா கை கால் சரியாகும். நல்லா ஆயிடுமாடா. தோல் நோய் இருந்தா சரியாகும். முகம் பல 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 பலன்னு தெரியும். இது தெரியுமா உனக்கு? ஏண்டா எங்க தாத்தா இருந்தாரு, எங்க ரேஷன் கடைக்கார தாத்தா, அவருக்கு ஒரு படி சொம்பு கொடுத்தா நீ எல்லாமே ஆயிடுவாரா? இன்னொரு 6 அட்டை சேர்த்து போட்டுக்கலாம் அவரு குத்தம்னா. எங்க போட்டாரு? சரி பார்க்கலாம். வந்தேன் அடி மோல் பார்வைக்க மானம் கட்டவளே அடி மானம் கட்டவளே. வந்தேன் அடி மோல் பார்வைக்க மானம் கட்டவளே அடி மானம் கட்டவளே. அதன் ருசி அறியும் அடி மட்டி ஜாதியே அடி மட்டி ஜாதியே. என்னடி சொல்ற? ஏண்டி அரக்கம் அது? ஏதோ உங்க ஊருக்கு வந்து மோர் பால் விக்கிறோம்னு ஆமா கேவலமா பேசுறியா நீ? ஆமா மரியாதையா போயிடுறீ கொட்டப்பள்ளி. அடியே இடைச்சி அடி நின்று ரங்கம் ஜாதியால ஏண்டா எப்படிப்பட்டவ தெரியுமா?
ஆடு மாடு மேய்க்கிறவங்கள பாத்தியா ஆமா இவெல்லாம் படுத்துன்னு தூங்க மாட்டவா யாரு? உட்காந்து தூங்க மாட்டா அடடடடட. அப்படி நின்னபடியே நின்ன கால் நின்னபடியே தூங்குற விட அவலாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா உனக்கு? இந்த அம்மா எப்பேற்பட்ட ஆள்னு உனக்கு தெரியுமா? இவன் தந்தி தாப்பாளா ஊர்ல பேசினா தலையில போட்டீங்களா? அடடா குஞ்சு விடு. அட பாரு நெஞ்சிடா. தந்தி சிரிப்பாய் போச்சு. ஏண்டா ஏண்டா ஓ நின்னைக்கு நேற்று தூங்குற விடவலாம் ஆமா படுத்துன்னு தூங்குறதுக்கு கூட கொடுத்து வைக்காதவா ஆ இவெல்லாம் வந்து நம்ம நாட்டுல நம்ம கிட்ட எக்ஸாம் பண்ணி பேசுறாடா தடுப்புடா அவளுக்கு அந்த பால் குடிக்கிறாள் அந்த தடுப்புல பேசுறா பால் தடுப்பு ஆமா என்னடி சொன்ன ஆ தயிர் ருசி அறியாத கெட்ட ஜாதியே அடி கெட்ட ஜாதியே தயிர் ருசி அறியாத கெட்ட ஜாதியே அடி கெட்ட ஜாதியே உங்கள் மதங்களை அடக்க வரலாம் வன்னிய பூபதி அடி வன்னிய பூபதி தயிர் ருசி எனக்கு தெரியாதா ஆமா ஏன்டா முத்து இங்க வாடாங்க இப்ப வந்ததுல இருந்து ஒரே கப் அடிக்குது நாத்தரிசி முண்டை முப்பு வாசனை அடிக்குது புழுப்பு வாசனை அடிக்குது நான் பால் தேடி நாமெல்லாம் எப்பேற்பட்டது சிங்கம் புலி கரடியே பிடிச்சி தின்ற விடாங்க நம்ம ஐயோ நீங்க வெறி கரியாத்தா துணிங்க பண்ணிக்கிறியா ஆமாடா நேத்து கூட போன கொட்டிக்கார கேட்டு பாடுறா நாங்க ரூம்ல ரப்பி வச்சிருந்து கொண்டாடா தொட்டு பாத்துருக்கோம் வெறி பண்ணிக்கிறியாத்தா துணிங்க ஏண்டா அந்த மோரு பால் அது ருசி அறியான்னு என்ன கேக்குறாரு முப்படி ஏமா இவங்கெல்லாம் மாமிசம் நின்ற முண்டை இவங்களுக்கு பால் ருசி தெரியுமா தயிர் ருசி தெரியுமா ஒன்னும் தெரியாது அவங்க ஒண்ணும் தெரியாது நம்மள அடியே இழைச்சி அடி மட்டி இட ஜாதியால் அகில தெரிக்கு என்னடி சொன்னாய் வாடா இப்ப எப்பேற்பட்ட தெரியுமா எப்படி பெட்டுவா எடையம் புத்தி எடையும் எடையம் ஒரு மடைய இடையில நம்பி போனா நம்ம தான் மடினா அத மாதிரி இப்ப ஒரு மட்டியிட ஜாதி ஹலோ ரேடியா கார் இவளை இப்ப என்ன பண்ணுது அதே இடைச்சி என்கிட்ட இதே மாதிரி பேசிருந்தீனா தடுப்புல பேசுனா உன்னை மயிரை பிடிச்சி இந்த தயிர் கொடியோட தர தர தரன்னு எங்க அரண்மனைக்கு இஷ்டம் போயிடுது ஆமாடா மாமா கதகத்த கல்யாணி களவட்ட போனாலாம் அவ காய்படி சுத்த கையாடி உன்னை ஏண்டி பார்க்க சொன்னாய் சின்ன ஜாதியே அடி சின்ன ஜாதியே உன்னை ஏண்டி பார்க்க சொன்னாய் சின்ன ஜாதியே அடி சின்ன ஜாதியே உதைப்பட்டு சாக போரீர் வல்லரக்கியே அடி வல்லரக்கியே நானா உதப்பட்டு சாப்பாடு என்னடா அவ இருக்க தடுப்பா பேசுறா நம்ம என்னத்துக்கு வந்தோம் பால் தயிர் இருக்கா அவன் வந்து வாங்க சொன்னோமா நம்ம இல்ல நம்ம வாங்க சொன்னோமா நம்ம நாட்டுல வந்து அவளை அடிக்க விட்டக்கூடாது மன்னிக்கு அவளா அடியே இடைச்சி அடி கெட்டு போன ஜாதியால துஷ்ட இடைச்சி அடி துஷ்ட இடைச்சி கெட்டு போன ஜாதியால துஷ்ட இடைச்சி அடி துஷ்ட இடைச்சி சொல்லடி அடக்கமாதே காலம் கெட்டு போச்சு அதனால தான் எங்க நாட்டுக்கு வந்து கிடப்போம் நீ இப்போ ஒண்ணும் வாங்கி போவாத போற என்னடி சொன்ன வாதாவி என்ன செய்வான் ஜாதீனனோ அடி ஜாதீனனோ அடி வாதாவி என்ன செய்வான் ஜாதீனனோ அடி ஜாதீனனோ உங்கள் வல்லூரை அறுக்க போறான் வன்னிய பூபதி அடி வன்னிய பூபதி
ஏண்டி அரக்கமாதே, ஆ, உங்க சூரன் என்ன ஆ. பெரிய ஆளா? என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போடி, நீங்க தான் கும்பலா மடிய போறீங்க. எங்களை உங்க சோரை வந்து எங்கன்னா பிடிங்க போடுவானா? அடியே இடைச்சி இடையன் புத்தி பிடறியால என்று சொன்னது போ அது என்று சொன்னது போ. இடையன் புத்தி பிடறியால என்று சொன்னது போ அது என்று சொன்னது போ. என்னாடி சொன்னாய் உன்னை சொல்லாது அடி என்னாடி சொன்னாய் உன்னை சொல்லடி மறைச்சி. ஏதாச்சும் மீண்டும் மீண்டும் என்கிட்ட இடம் கூடாம பேசுனா ஒரு மூஞ்சி மேல இடிச்சு ஏய் அடியே மடப்பெண்ணே, ஆ. இடிச்சி என்றும் மடிச்சி என்றும் ஏனடி சொன்னாய், அடி ஏனடி சொன்னாய், அடி ஏனடி சொன்னாய். இடிச்சி என்றும் மடிச்சி என்றும் ஏனடி சொன்னாய், அடி ஏனடி சொன்னாய். மறுக்குறையாலே உன்னை இப்போ அடிப்பேன் பாரடி, உன்னை அடிப்பேன் பாரடி. யாரும் வீட்டுக்கு செல்லாதீங்க, கொஞ்சம் வை விட்டு இருங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, இந்த பால்மோர் விற்கும் காட்சியை கண்டுவிட்டு இந்த பால் தயிரை வாங்கி அறிந்தினால் மூப்பு பிணி ஷாக்காடு என்று சொல்லக்கூடிய 4 விதமான நோய்கள் குணமாகும் என்று முன்னோர்கள் வழிவகுத்தது. ஆகையால் இந்த பால் தயிரை வாங்கி அருந்திவிட்டு செல்லுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் லைட்டாக சைடில் மட்டும் வை விடுங்க.